மக்களின் பிரதிநிதிகள் மக்களுக்கான பிரச்சனைகளில் குரல் கொடுப்பவர்களாக, மக்களின் பாதுகாப்பை உறுதி செய்பவர்களாக இருக்க வேண்டும். ஆனால் ஏடிஆர் அறிக்கையின்படி தற்போதுள்ள எம்பி எம்எல்ஏக்களில் 151 பேர் பெண்களுக்கு எதிரான குற்றங்களில் தொடர்புடையவர்கள் என்று தெரியவந்திருக்கிறது. ஏடிஆர் எனப்படும் அசோசியேஷன் ஃபார் டெமோக்ராட்டிக் ரீஃபார்ம்ஸ் அமைப்பு 2019 மற்றும் 2024 ஆண்டுகளில் நடந்த தேர்தல்களில் எம்பி எம்எல்ஏக்கள் தேர்தல் ஆணையத்தில் அளித்த விவரங்களை ஆய்வு செய்து அறிக்கை வெளியிட்டுள்ளது. 4809 வேட்புமனுக்களில் 4693 வேட்புமனுக்கள் ஆய்வுக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டன. இதில் 16 எம்பிக்கள் மற்றும் 135 எம்எல்ஏக்கள் பெண்களுக்கு எதிரான குற்றங்களில் ஈடுபட்டவர்கள் என்று தெரியவந்துள்ளது. இந்த பட்டியலில் 25 எம்பி எம்எல்ஏக்களுடன் மேற்கு வங்கம் முதலிடத்தில் இருக்கிறது. ஆந்திரா 21 பேருடன் 2வது இடத்திலும், ஒடிஷா 17 பேருடன் 3வது இடத்திலும் உள்ளது. தற்போதுள்ள 2 எம்பிக்கள் 14 எம்எல்ஏக்கள் மீது 10 ஆண்டுகள் தண்டனை விதிக்கக்கூடிய குற்றவியல் சட்டம் 376 கீழான வழக்கு பதியப்பட்டுள்ளது. இந்த பட்டியலில் பெண்களுக்கு எதிரான குற்ற வழக்குகள் கொண்ட கட்சிகளில் 54 எம்பி எம்எல்ஏக்களுடன் பாரதிய ஜனதா கட்சி முதலிடத்தில் இருக்கிறது. அடுத்ததாக 17 பேருடன் தெலுங்கு தேசம் கட்சி இருக்கிறது. பாரதிய ஜனதா, காங்கிரஸ் கட்சிகளைச் சேர்ந்த 5 பேர் பாலியல் வன்கொடுமை வழக்கை எதிர்கொண்டுள்ளனர். இதுபோன்ற குற்ற பின்னணி கொண்டவர்களுக்கு தேர்தலில் போட்டியிட வாய்ப்பளிப்பதை கட்சிகள் தவிர்க்க வேண்டும் என்றும், எம்பி எம்எல்ஏக்கள் மீதான வழக்குகளை சிறப்பு நீதிமன்றத்தின் மூலம் விரைந்து விசாரிக்க வேண்டும் என்றும் ஏடிஆர் வலியுறுத்தியுள்ளது.